முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணை உன்னுடன் சேரும் காலத்தை நான் இப்போது கூறப் போகின்றேன் தங்கமே. மிக முக்கிய ரகசியம். நான் கொடுக்கும் வரத்தை சட்டென பெற்றுக்கொள் தங்கமே. உன்னை அளவைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே நீ இனி பதில் சொல்ல போகின்றாய். உன் பின்னே நான் இருப்பதை அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்கின்றார்கள். அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்தவும் வைக்கின்றார்கள். ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடுவதே இல்லை. உன்னை இந்த நிலையில் இருந்து மீட்டு உன்னை உயர்த்தி அவர்களுக்கு உன் வாழ்க்கையின் வழியே பதிலை நான் கொடுப்பேன் தங்கமே. அப்போது நீ நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைவாய். உன் துணையுடன் கூடிய விரைவில் நீ சேரப்போகின்றாய். இன்னும் ஓரிரே நாட்களில் உன்னுடைய துணை உன்னிடம் வந்து விடுவார் தங்கமே. எல்லாமே கர்ம வினையின்படி வலுவாக இருக்கும்போது நீ என்ன செய்தாலும் அது சிக்கலாகவே முடியும். பல நேரங்களில் நீ பொறுமையாக இருக்க உணர்த்தியும் நீ பொறுமை இழந்து நடப்பது வினை பயன் வலுப்பதால் நடந்து உள்ளது. இனி என் ஆட்டம் ஆரம்பம் தங்கமே. உன்னை ஆட்டி படைத்தவர்கள் உன்னை இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்று தவிப்பார்கள். நீ கவலைப்படாதே. இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமே. போர்க்களமான வாழ்க்கையில் பற்றி எரிந்த நெருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அணையும். எதற்கும் அடங்காமல் உன்னிடம் வம்பு செய்பவர்கள் காலத்தால் அடங்குவார்கள். தவறுகள் சிறியதாக உள்ளபோதே திருத்திக் கொள்பவர்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள். நான் எவ்வளவோ எச்சரித்தும் சில பிள்ளைகள் மாய வலைக்குள் சென்று மாட்டிக்கொள்கின்றார்கள். அதாவது இல்லாத ஒன்றை அது இருப்பதாக நம்பி ஏமாறுவது, அதன் பின்பு என்னிடம் வந்து மனமுடைந்து அழுவது என்று இருக்கின்றார்கள். கவலைப்படாதே தங்கமே, அனைத்தையும் நான் மாற்றி தருகின்றேன். கூடிய விரைவில் உன் துணையுடனே ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் உனக்கு அமைத்து கொடுக்கின்றேன். உன்னுடைய துணை மிகவும் நல்ல மனிதராகவே உன்னிடம் திரும்பி வந்து விடுவார். இனிமேல் எந்த பயமும் உனக்கு வேண்டாம். இனி வரப்போகும் வாழ்க்கை ஒரு வரமாகவே உனக்கு இருக்க போகின்றது. யாம் இருக்க பயமேன். ஓ முருகா.